ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை. திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இரண்டாவது நாளாக அண்ணா அறிவாலயத்தில் கருத்துக்களை கேட்டு வருகிறது. பொதுமக்கள், வணிகர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை தற்போது கூறி வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இரண்டாவது நாளாக அண்ணா அறிவாலயத்துல வணிகர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்திச்சு கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ள தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணணும் அப்படின்னு இந்த குழுவினருக்கு முதலமைச்சர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதனால தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரை சந்திச்சிருக்க வரக்கூடிய இந்த குழு நேற்றும் இன்றும் அண்ணா அறிவாலயத்துல பல்வேறு தரப்பினரை சந்திக்கிறாங்க. இந்த பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில தேர்தல் அறிக்கையை தயார் பண்ண இருக்கிறாங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ள தேர்தல் அறிக்கை இறுதி வடிவம் பெறும் அப்படின்னும், மார்ச் மாதம் தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்ததற்கு பிறகு 2 நாட்கள்ல திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் அப்படிங்கிற தகவல் திமுக வட்டாரத்துல தெரிவிக்கப்படுது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை.